சோபா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் சதீஷ் மதுரையில் இருக்கிறார். திடீர்னு ஃபோன் போட்டார், பாஸ்டர் ஊருக்கு வரேன், வரட்டுமா? வேலை ஸ்தலத்திலேருந்து ஊருக்கு வரேன். நான் சொன்னேன், வர வேண்டாம், புதன்கிழமை வந்தா போதும். அவர் எப்போ ஃபோன் பண்றாருன்னா 12 மணிக்கு ஃபோன் பண்றாரு. நான் 12 மணிக்கு ஃபோன் எடுத்துட்டு, நாளைக்கு வர வேண்டாம். இல்லை பாஸ்டர் வர்றேன் பாஸ்டர், வரணும்னு தோணுது, உங்கள்கிட்ட கேட்டுட்டு வரணும்னு தோணுது. அடுத்தது அவர் மறுநாள் ஃபோன் பண்ணல, ராத்திரி ஒரு 10 தடவை அடிச்சிருப்பாரு. அடுத்த நாள் அடிக்கல, அதுக்கு அடுத்த நாளும் அடிக்கல. இப்போ ஆளு மதுரையில் தான் இருக்கிறார். அப்போ என் மனசுல இவர் வந்தாரா போனாரா என்ன நடந்துச்சு? அப்போ அவங்க துணைவியார் மனைவி சொன்னாங்க, பாஸ்டர் அவர் வந்தாரு, வந்து விழுந்து பைக்கில் இருந்து விழுந்து அடி வாங்கிட்டு போனாரு. போற நேரம் சொல்லிக்கிட்டே போனாரு, பாஸ்டர் நல்ல காலம் நல்ல சொன்னாங்க, வராத வராத, நான் தான் வந்தேன், அடி வாங்கினேன். இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் சும்மா இருந்தேன், என்னக்க வாயை கிளற வச்சு வரட்டான்னு கேட்க வச்சு நான் வர வாயிலிருந்து எதையாவது சொல்லுவேன்னு அவர் எதிர்பார்த்திருப்பார், வாங்க பாருங்க. நான் அந்த நேரத்தில் ஆவியானவர் சொன்னார், இப்ப வர வேண்டாம், புதனாச்சா வந்தா போதும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அதை தட்டிக்கிட்டு ஒளிச்சு வந்துக்கிட்டு ஒளிச்சு ஓடலான்னு நினைச்சார். இந்த சீன்ல நான் வர வேண்டிய அவசியமே இல்லை. என்னை இழுத்து பிடிச்சி அதுல கொண்டு வந்து விட்டுட்டு என் வாயிலேருந்து வார்த்தையும் கேட்டுக்கிட்டு அதை ஒளிச்சு அதை வந்துக்கிட்டு ஒளிச்சு வேகம் வேகமா போய், இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள். அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சுன்னா, பாஸ்டர் வேண்டான்னு சொன்னாரு, நான் வந்தேன், அடி வாங்கினேன். ஒரே ஒரு காரியம் இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, ஊழியக்காரன் என்கிறதான அந்த உறுதியை, ஊழியக்காரனுடைய கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம் என்றதான ஒரு உறுதியை ஆண்டவர் சில இடங்களிலே உறுதிப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய கரத்தில் நாம் கருவியாக இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு பெரிய சந்தோஷம்.